பிரைஸ் தி லார்ட். புனித சீமோன் மற்றும் புனித யூதா ததேயு ஆகிய திருத்தூதர்களின் கொடூரமான மரணத்தையும் இவர்கள் திருச்சபையை வளர்த்தெடுக்க சிந்திய இரத்தத்தையும் பட்ட வழிகளையும் அவர்களது திருவிழாவான இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். தீவிரவாதியான சீமோன் யூதேயாவில் பிறந்து ரோமை பேரரசின் அடிமைகளாயிருந்த யூத மக்களை மீட்கும் எண்ணத்தில் இயேசுவின் சீடரானார். இவரை பற்றி திருவிவிலியத்தில் லூக்கா இயல் 6 இறைவார்த்தைகள் 15 மத்தேயு மார்க் நூல்களிலும் கனானியன் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றார். பரிசுத்த ஆவி இறங்கி வந்ததும் அன்னை மரியாளிடம் ஆசீர் பெற்றுக்கொண்டு எகிப்திற்கு திரு அவையை வளர்த்தெடுக்க சென்றார். நற்செய்தியை துணிவுடன் பெர்ஷியாவிலும் யூதா ததேயுடன் சேர்ந்து அறிவித்து பலரை மனம் மாற்றினார். இதை கண்ணுற்ற கோயில் பூசாரிகள் மக்களின் மனம் மாறுவதைக் கண்டு இவரை பிடித்து ரம்பத்தால் உடலை இரண்டாக வெட்டி கொன்றனர். மறைசாட்சியாய் மரித்தார் நம் புனிதர். யூதா ததேயுவும் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர்களில் ஒருவர். இயேசுவின் நெருங்கிய உறவினர். கிரேக்க மற்றும் அராமை மொழிகளை அறிந்தவர். இவருக்கு அன்னை மரியாளின் ஆசிரோடு தூய ஆவியின் வருகைக்கு பின் இவரும் யூதேயா, சமாரியா, சிரியா, மெசபடோமியா மற்றும் லிபியாவில் மறைப்பணியாற்றி பல இன மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்தார். இவரது தூய வாழ்வும் கைவிடப்பட்டோர் அனாதைகளுக்கு இவரது ஊழியத்தின் போது நிறைய உதவிகள் செய்ததால் இன்றும் இவர்களுக்கு பாதுகாவலராய் உள்ளார். இவரும் சீமோனுடன் சேர்ந்து இயேசுவுக்காய் சான்று பகர்ந்து பல அற்புதங்களை செய்து அதே பூசாரிகளால் கோடாரியால் வெட்டப்பட்டு மறைசாட்சியாய் மரித்தார். பல இன மக்களை திரு அவையில் கொண்டு வந்து சேர்த்த இருவரின் திருப்பண்டங்கள் ரோமில் இன்றும் உள்ளன. புனித ஜெத்ரூதம்மாளுக்கு ஏசப்பா காட்சி கொடுத்த போது யூதா ததேயுவின் மறைசாட்சிய வாழ்வை எடுத்து கூறி அவரது பக்தியை பரப்ப செய்தார். இயலாத காரியங்களையும் முடிக்க செய்யும் ஆற்றல் இவருக்கு கடவுள் தந்திருக்கிறார். புனித சீமோன், புனித யூதா ததேயுவிடம் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இறை அருளை பெற்றுக்கொள்வோம். வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம், அவர் அழைப்பினை ஏற்று பின் தொடர்வோம். அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம். எரியும் புதரில் மோயிசனை, வீசும் காற்றில் எலியாசை, இடியின் ஒளியில் சின்னப்பரை இறைவன் அழைத்து வா என்றுரைத்தார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. ஆமென்.